அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே, உங்களுக்குத்தான் இந்த பதிவு. இந்த பதிவிலே முக்கியமான ஒரு வழிமுறைகளை சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, எந்த வழியிலேயாவது ஒரு மனிதன் பணம் சம்பாதிக்கணும் அல்லது இன்னைக்கு செல்வந்தனாக நாம் மாறணும். என்னால் பெருசாக முதலீடு போட முடியல, நான் பணக்காரனாக மாறணும். அப்போ அந்த செல்வங்கிற அந்த பணம் என்னிடம் சேருவதற்கு எளிய வழிகாட்டுதல் இருக்கிறதா அப்படின்னு பல நபர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு. அதற்காகத்தான் இந்த பதிவு. பொதுவாக ஒரு மனிதன் பணக்காரனாக மாறணும் அப்படின்னா 3 வழிகள் இருக்கு. பொதுவாக ஜென்ரலாக 3 வழிகள் இருக்கு. இந்த 3 வழியில முதல் வழி எது? வேலைக்கு போகணும். அதாவது நாம் அடுத்தவரிடம் வேலைக்கு செல்ல வேண்டும். அதில் வர்ற வருமானத்தை அளவோடு செலவுகளை செய்து சேமிக்கும் திறனையும் நாம் உயர்த்தி கொண்டால் அதில் சிறுக சிறுக சேமித்து ஒரு நிலையை நாம் அடைய முடியும். அது சாத்தியமா? இன்னைக்கு வேலைக்கு போய் ஒருவன் பணக்காரனாக மாறுவது சாத்தியமா அப்படின்னா, சாத்தியமாக இருந்தாலும் அசாத்திய திறமையும் புத்திசாலித்தனமும் எவரிடத்தில் இருக்கிறதோ அவர் வேணா அந்த சாத்தியத்தை உண்டு பண்ணிடுவார். இன்னொரு வழி என்ன அப்படின்னா, நம்மளுடைய சொந்தமாக ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கொள்வது அல்லது முன்னோர்கள் செய்த தொழில், நம்ம அப்பா அம்மா அல்லது தாத்தா செய்த தொழிலை இப்படி குலத்தொழிலாக செய்யக்கூடிய நபர்களும் உண்டு. இந்த வழியிலே தொழில் செய்து வியாபாரம் செய்து பணத்தை ஈற்றி அதில் ஒரு பணக்காரனாக மாறுவது ஒன்று. இன்னொரு வழி, கிடைத்த பணத்தை வைத்து ஒரு பெருங்கொண்ட நிறுவனங்களில் நாமளும் ஒரு பங்குதாரர்களாக இணைந்து அதில் ஒரு பெரிய லாபத்தை ஈற்றி பணத்தை சம்பாதிக்கலாம். இந்த 3 வழி தான் இருக்கு. ஒன்று வேலைக்கு போகணும், இல்லைன்னா சொந்தமாக தொழில் செய்யணும், இல்லைன்னா தொழில் செய்கிறவாளோட நாம் ஒரு பங்குதாரராக மாறணும். இந்த உலகத்திலேயே எந்த மூளைக்கு போனாலும் இந்த 3 வழி தான். ஒன்று வேலைக்கு போகணும், இல்லை அப்படின்னா சொந்தமாக நாம் தொழில் செய்யணும், இல்லை அப்படின்னா தொழில் செய்கிறவாளோட நாம் ஒரு பங்குதாரராக இணைந்து கொள்ளணும். அதான இன்னைக்கு உலக சந்தை, பங்கு மார்க்கெட், இந்த ஷேர் மார்க்கெட்லாம் இருக்கு இல்லையா? இந்த 3 வழி தான். 4வதா ஒரு வழி இருக்கு. அந்த வழி என்ன தெரியுமா? அந்த வழியை தேர்ந்தெடுக்கக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். அடுத்தவனை ஏமாத்துறது, அடுத்தவன் சொத்தை பிடுங்கிட்டு வர்றது, கூட இருந்தே குழி தோன்றது, பெரிய நம்ப வைத்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, இப்படியும் குறுக்கு வழியில் பணக்காரனாக மாறலாம். ஆனால் மாறிய நிமிடத்திலே மாறிய நபர் அழிந்துருவான். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. மரணம் அவனுக்கு வேற மாதிரி தான் வரும். இந்த மாதிரியான தவறான ஒரு பாதையை நாம் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா நமக்கு அழிவு தான் வரும், உயர்வு வராது. உயர்வு வந்தவன் பட்டுன்னு போயிடுவான். அதனால அந்த மாதிரியான ஒரு குறுக்கு வழி நமக்கு தேவையில்லை. அப்ப கன்னிராசி அன்பு சொந்தங்கள், சகோதரன் சகோதரிகள் பணக்காரனாக மாற வேண்டும் அப்படின்னா இந்த 3 வழிதானே இருக்கு. வேலைக்கு போகணும், தொழில் செய்யணும், இல்லைன்னா தொழில் செய்கிறவனோட நாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பங்குதாரனாக மாறும். இந்த 3 தவிர இந்த உலகத்தில் வேற வழியே கிடையாது பணம் சம்பாதிக்கிறதுக்கு. எந்த வேலை பண்ணாலும் அது ஒரு தொழில். அது அப்போ அந்த தொழிலுக்கு நம்ம முக்கியத்துவம். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வரலாம்.
இந்த 3 வழிகளை தவிர ஆலய வழிபாட்டு முறைகளிலே அல்லது பரிகார முறைகளிலே அல்லது வேத தந்திர முறைகளிலே நான் பணத்தை ஈட்டுகின்ற பணக்காரனாக மாறுகின்ற தந்திர முறைகள் இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறது. இதெல்லாம் நம்மளுடைய ரிஷிகள், முனிகள், ஞானிகள் அனுபவித்து கண்ட உண்மை குறிப்புகளாக வச்சிருக்காங்க. அந்த வழியை நாம சரியா பயன்படுத்தினா நிச்சயமாக பெருங்கொண்ட ஒரு உயர்வை இந்த இயற்கை பிரபஞ்சம் நமக்கு தந்துரும். ஏன்னா இந்த அண்டம் அவ்வளவு பெரிய சக்தி. இந்த அண்டம் தான் நம்மளை இயக்குது அப்படிங்கிறத ஒருவன் எப்போ வலிமை இழந்து இளமை இழந்து படுக்கும் தருவாயில் இருக்கிறானோ அப்ப தெரிஞ்சிடும். அப்பதான் அவன் ஒத்துக்குவான், இயற்கை தான் நம்ம இவ்வளவு நாளா வழிபடுத்திட்டு போயிருக்குது, நாம இப்படியெல்லாம் இல்லாம போயிட்டோமேன்னு அப்பதான் நினைப்பான். எதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த கன்னிராசி அன்பு சகோதரன் சகோதரிகளுக்கு இந்த பதிவுல சொல்றேன் அப்படின்னா, கன்னிராசிக்காரா அறிவாளிகள், புத்திசாலிகள், அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்றதுல உங்களுக்கு நிகர் நீங்க தான். பிறருக்கு உதவுறதுலையும் நீங்க நல்ல குணமுள்ளவர் தான். அடுத்தவனுக்காக கடன் வாங்கிடுவீங்க. இந்த மாதிரியான ஒரு கணக்கெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். அப்போ தொழில் செய்ய முடியல, வேலைக்கு போக முடியல, பங்குதாரராக மாற முடியல, என்கிட்ட எந்த விதமான பணமும் இல்லை, நான் கஷ்டப்படுகிறேன், இந்த நிலையில இருக்கின்ற போது எனக்கு எளிய முறையிலே வழிகள் இருக்கிறதா அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷிகள் முனிகள் எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுங்களா? ₹1 பணம் கூட இல்லாதவனும் ரொம்ப எளியவன், வீடு இல்லை வாசல் இல்லை, நான் ரோட்டோரமாக படுத்திருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களாம். அந்த மாதிரி நபரும் கூட உயர்நிலை செல்வந்தனாக மாறுகின்ற வித்தை வேத குறிப்புகளிலே இருக்கிறது, ரிக்வேதத்தில் இருக்குது. அதை தான் உங்களுக்கு இப்போ தரேன். ஏன்னா ஒவ்வொரு பதிவுகள்லையுமே பலவிதமான ரகசிய முறைகளை சொல்லிகிட்டே தான் வர்றேன். ஒவ்வொருத்தருக்கு அந்த வழிமுறை செட் ஆகிடும். ஒவ்வொருத்தருக்கு இப்போ சொல்லுகின்ற வழிமுறை பெருங்கொண்ட அளவில் வெற்றியை தந்துடும். எப்படி அப்படின்னா, இயற்கை செடிகொடி தாவரங்களில் பச்சை அப்படின்னு ஒரு செடி இருக்கு. அதுக்கு பேரே பச்சை தான். இந்த பச்சை தாவரத்தை ஒன்று வீட்டில் வச்சு ஒரு தொட்டியில் வச்சு வளர்க்கலாம், தினமும் தண்ணி ஊற்றலாம், இது ஒரு முறை. அப்படி இல்லைன்னா அந்த பச்சை தாவரத்தின் இலையை காஞ்சி போனாலும் சருகா போனாலும் பரவாயில்லை, எப்பவுமே உங்கள் கைகளில் ஒரு வைரத்தை காப்பது போல, ஒரு தங்கத்தை காப்பது போல நீங்கள் ஒரு இலையை, பச்சை இலை, பச்சைன்னு பேர் அதுக்கு, நல்ல மனமாக இருக்கும், அந்த பச்சை இலையை மடித்து எப்பவுமே பாக்கெட்டில் வச்சுக்கிடலாம். ஏன்னா என்னால் அதை வாங்கிட்டு வந்து வளர்க்க முடியாது, தொட்டி வைக்க முடியாது, எனக்கு இடமில்லை அப்படிங்கிற வாளும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தந்திரம்தான் இது. ரிக்வேத பழமையான ரிக்வேதத்தில் குறிப்புகளாக நம்மளுடைய ரிஷிகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை தான் உங்களோட பகிர்கிறேன். என்ன இது, ஒரு இலையை கொண்டு வந்து நான் என் சட்டப்பையில வச்சுட்டா நான் பணக்காரனா மாறிடுவேனா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆச்சரியத்துக்கெல்லாம் ஆச்சரியத்தை தருகிறது தான் இந்த இயற்கை. இந்த அண்டத்துக்குள்ளதான் இந்த பிண்டம் இருக்கிறது. ரிஷிகள் கண்டு வச்ச உண்மை, ஒரு எளியவன் வலியவனாக மாறுகின்ற வித்தையை தருகின்ற அளவில் இந்த இயற்கை உங்களை உயர்த்தும்.
இந்த பச்சை அந்த இலை உங்கள் பேக்கெட்டில் காஞ்சி போன சருகாக தான் இருக்கும். ஆனால் இயற்கை பிரபஞ்சத்தோட அது கனெக்டிவிட்டி ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா, கன்னிராசி அன்பு சகோதரன் சகோதரி மனதை சீராக்கும். இந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். தெளிவான பாதை உங்களுக்கே தெரியும். இங்க போறப்ப நீங்க இலைய வச்சதுக்கப்புறம் உங்க சிந்தனை அப்படியே மாறும். இதெல்லாம் ரகசிய குறிப்புகள். இதெல்லாம் கெட்டவங்க கையில போய் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால தான் மறைபொருளா வச்சாங்க. என்னுடைய பதிவை ஃபாலோ பண்ணக்கூடிய கன்னிராசி அன்பு சொந்தங்கள், சகோதரிகள், சகோதரர்கள் வேடிக்கை என்று நினைச்சிடக்கூடாது. இதெல்லாம் வேத ரகசியம். யாரும் உங்களுக்கு பொது வழியில சொல்ல மாட்டாங்க. பச்சைய பத்தனமா அந்த இலையை காய வச்சு பேக்கெட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. எது இழந்தாலும் அதை மட்டும் இழக்காதீங்க. இந்த இயற்கை உங்களை எப்படி உயர்த்துது, எவ்வளவு பெரிய செல்வந்தனாக மாற்றுகிறது அப்படிங்கிறத கண்கூடா நீங்களே உணர்வீங்க. அந்த அளவுக்கு உங்கள் மனதையும் உங்களுடைய செயல்பாடையும், நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, 3 தொழில். வேலைக்கு போகிறது, சொந்தமாக தொழில் செய்கிறது, இன்வெஸ்ட் பண்ணுறது. இந்த 3க்குள்ளே ஏதாவது ஒன்றுக்குள்ளே உங்கள் மனதை கொண்டு போய் அதில் சொருவி விட்டுரும். அதுதான் ரகசிய தந்திரம். முழு மனதோடு நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. இதுக்கு பணம் செலவே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் சிந்தனை உயர்ந்து எளியவனாக இருக்க நீங்கள் வலியவனாக மாறி செல்வந்தனாக மாறுவீர்கள் அப்படிங்கிறது வேத விதி. இதுபோல முக்கியமான தகவல் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து பாருங்க. இதுபோல நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். இதே போல இனி ஒரு நல்ல தந்திர முறைகள், நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன். நன்றி நண்பர்களே.